ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. சரி, ஓகே. இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு காரோட சக்ஸஸ் ரேட்டை எது காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதோட சூப்பரான அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை மற்ற விஷயங்களோ காரோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸோ காரோட சக்ஸஸை வந்து எப்போவுமே காட்டாது. அந்த கார் எவ்வளோ வருஷமாக ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி தான் காரோட ஆக்சுவல் சக்ஸஸை வந்து நம்மளுக்கு காட்டும். அந்த மாதிரி இருக்கிற கார்களை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ரிவ்யூ வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், வீலாக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம மொத்தமாக 10 கார்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 10 காரில் நிறைய கார் வந்து இன்னுமே ப்ரொடக்ஷனில் இருக்குது. சில கார் எல்லாமே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே ப்ரொடக்ஷனில் இவ்வளோ டைம் வரைக்கும் இந்த கார்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்டிங்கை பார்த்தோன்னே எனக்கே பயங்கர ஷாக்கிங் ஆச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸை பார்க்கும்போது சாமி, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேற எந்த காரனால பீட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு திங்கிங் வந்து ரொம்ப பெருசாகவே போக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. 10வது பிளேஸை பற்றி பார்த்துடலாம். 10வது பிளேஸில் இருக்க கார் மாருதி சுசுகியோட ஈகோ மாடல் வந்து 2001 வருஷம் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. அந்த மாடல் பேர் வெர்சா. இந்த மாடல் 2010 வரைக்குமே நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மாருதி தரப்புல இருந்து இதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அதே வருஷம் இந்த காரை ஈகோ அப்படின்னு சொல்லி நேமை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்ல விட்டாங்க. செம்மையா பூம் ஆச்சு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தேவையான மாதிரியான காரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் எம்பிவி செக்ஷன்ல. இப்ப இருக்கிற நார்மல் எம்பிவி கார்ஸ் வந்து நம்ம வாங்கணும், ரெனால்டு ட்ரைபர் இல்ல மற்ற கார்ஸ் எல்லாமே நம்ம வாங்கணும்னு சொல்லி திங்க் பண்ணா கூட அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாமே 4.5 லேக்குக்கு மேலதான் இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு எம்பிவி செக்ஷன் கார் கிடைக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஈகோ தான் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். மிடில் கிளாஸ்க்கு நிறைய பேருக்கு இன்னுமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான காரா ஈகோ இருந்துட்டு இருக்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நம்ம லிஸ்ட்ல 9வது பிளேஸ்ல இருக்கிறது மஹேந்திராவோட பொலேரோ கார் பத்தி சொல்லணும்னா, சிம்பிள் ஆசம் கார், ஒரு நல்ல எஸ்யூவி வேணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு மஹேந்திராவோட பொலேரோ தான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபேமஸான கார், எந்த இடத்துக்கா இருந்தாலும் தாராளமா எடுத்துட்டு போக முடியும். சீட்டிங் கெப்பாசிட்டியும் நல்லா டீசெண்டாவே கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஸ்டார்டிங் பிரைஸா 8 லேக்கா சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைரன் மாடல் போகும்போது 9 லேக்குக்கு இந்த கார் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த கார்ல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, டீசல், அதுக்கப்புறம் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது மட்டும்தான் மஹேந்திரா பொலேரோல வந்து இப்போவுமே அவைலபிளா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கார் மார்க்கெட்ல எத்தனை வருஷமா ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மஹேந்திரா பொலேரோ மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கு. இயர் 2000ல வந்து லான்ச் பண்ண இந்த கார் ஸ்டில் இன்னமே நம்ம மார்க்கெட்ல வந்து இருந்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம லிஸ்ட்ல 9வது பிளேஸ்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8வது பிளேஸ்ல இருக்கிறது டாட்டாவோட இண்டிகா தான். ஒரு ஹேஷ்பேக் கார் இவ்வளோ சேல்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு கார் தான் டாடா இண்டிகா. சிட்டியில் கேப் சர்வீசஸ்க்கு டாடா இண்டிகாவை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரிலேபிளான ஒரு காரை தான் டாடா இண்டிகா இருக்கு. இந்த கார் 2018 வருஷம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மார்க்கெட்ல கரண்டா இல்லை. மேபி BS6 அப்டேட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு நண்பா. ஆனால் எக்ஸாக்டா அதை பத்தின டீட்டெயில் வந்து யாருமே இன்னும் சொல்லல. இந்த கார் இன்னுமே நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா லோ எண்ட் மார்க்கெட்ல வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் வந்து இந்த கார் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த கார் எத்தனை வருஷமா ப்ரொடக்ஷன் லைன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமா இருந்துச்சு. 1998 இருந்து 2018 வரைக்கும், அதாவது 20 வருஷமா இதை ப்ரொடக்ஷன் பண்ணி லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல் காரா தான் டாடா இண்டிகா வந்து இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நம்ம லிஸ்ட்ல 7வது பிளேஸ்ல இருக்கிறது டாடா சஃபாரி. இந்த கார் சூப்பரான ஒரு லுக்ல கொடுத்துருந்தாங்க. டீசல் இன்ஜின் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. மைலேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு 13 இருந்து 14 கிலோமீட்டர் கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கார் மொத்தமாக 21 வருஷம் நம்ம மார்க்கெட்ல இருக்கு. அதாவது 1998 லான்ச் ஆன இந்த கார் 2019 வரைக்குமே நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த காரை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. மேபி BS6 வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வெப்சைட்ஸ்ல. பட் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம்டான நியூஸ் வந்து இன்னுமே வரல. நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து தான் பார்ப்போமே இந்த கார் வருதா இல்லையான்ட்டு. நம்ம லிஸ்ட்ல 6வது பிளேஸ்ல இருக்கிறது ஒரு முக்கியமான கார். இந்த கார் வந்து நிறைய பசங்களுக்கு ட்ரீம் காராகவே இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. 90's கிட்ஸை வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னாவே தெரியும். இந்த கார் தான் டாடா சுமோ. டாடா சுமோ கார் வந்து நிறைய மூவிஸ்ல வந்து அப்பியரன்ஸ் ஆயிருக்கு. நிறைய இடத்துல சேசிங்கு, காரை பறக்க விடுறது, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே டாடா சுமோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான SUV மாடல்ல தான் டாடா சுமோ வந்து கொடுத்துருப்பாங்க. 1994 லான்ச் ஆன இந்த கார் 2019 வரைக்குமே நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சு. இப்போ கரண்டா தான் டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க. மேபி BS6ல இந்த கார் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
நம்ம லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல இருக்கிறது மாருதி சுசுகியோட 800 தான். மாருதி சுசுகி 800 பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். இந்த வீடியோட லென்த் கண்டிப்பா பார்த்தாது. ஏன்னா மாருதி சுசுகியோட 800 ரிஜிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பெருசு நண்பா. அந்த அளவுக்கு அந்த கார் வந்து செம சக்சஸ்ஃபுல் காரா இருந்திருக்கு. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு என்ன தேவையோ அதை வந்து கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்த கார் இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாருதி சுசுகி 800 வந்து நம்ம சொல்லலாம். இந்த கார் எத்தனை வருஷமா நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. கிட்டத்தட்ட 28 வருஷமா நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சு. 1984 லான்ச் ஆன இந்த கார் 2014 வரைக்குமே நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் தான் மாருதி சுசுகி 800 வந்து அவைலபிளா இருக்கு. ஒரு லேர்னர் காரை ஓட்டி பழகணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பா 800 தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா காரை ஓட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும், ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால தான் மாருதி சுசுகி 800 வந்து நிறைய டிரைவிங் ஸ்கூல்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் மாருதி சுசுகி 800 காரை யூஸ் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் போட்டீங்களோ அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேரோட ஃபர்ஸ்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கார்ல இருந்திருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம லிஸ்ட்ல 4வது பிளேஸ் இருக்கிறது மாருதியோட ஜிப்சி கார் பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இதோட ஹிஸ்டரியும் பெருசு. இந்த காரை மேக்ஸிமம் யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா போலீஸ், மிலிட்ரி இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான கார், அதுவும் இல்லாமல் பின்னாடி சீட்ஸ் எடுத்துட்டு லக்கேஜும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு செட்டப்ல தான் இந்த காரை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கார் வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்கு இந்த கார் வந்து பக்காவா இருக்கும். பார்க்கறதுக்கு கார் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலா இது ஒரு ஜீப் டைப்ல தான் இதை கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு இந்த கார் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய படத்துல இந்த காரை வந்து ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க. மாருதி ஜிப்சி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 90 கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபேமஸான காரா தான் இருந்துச்சுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த கார் எத்தனை வருஷமா நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா 1985 லான்ச் பண்ண இந்த கார் 2019 வரைக்குமே நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சு. BS6 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காரோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மேபி BS6 அப்டேட்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காரை அப்படியே அப்கிரேட் பண்ண மாதிரி மாருதி ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி மாருதியோட ஜிப்சி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நம்பர் 3. இந்த லிஸ்ட்ல இந்த கார் வந்திருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். ஆனா ஆச்சரியப்படுற அளவுக்கு எந்த பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த கார் வந்து மல்டிபிள் யூசர்ஸ்ல வந்து பெரிய அளவுக்கு வந்து சக்சஸ் வந்து கொடுத்துருக்கு. இன்னுமே நிறைய டிராவல் ஏஜென்சில இந்த கார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன கார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆம்னி கார் தான். ஆம்னி கார்ல கண்டிப்பா எல்லாருமே ஒரு சின்ன ரைடாவது கண்டிப்பா போயிருப்போம். இல்ல மாருதி ஆம்னில நிறைய பேர் ஓட்டியும் பழகி இருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆம்னியோட நமக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. இருந்தாலுமே 80s 90s கிட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயமுறுத்துற காரா என்ன கார் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்னி கார் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இந்த காரை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, இந்த கார் எத்தனை வருஷம் நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா 1984 இருந்து 2019 வரைக்கும் இந்த கார் நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட 35 வருஷமா நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சு. BS6 அப்டேட் வந்தங்காட்டி மாருதி ஆம்னி வந்து இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மேபி BS6 அப்டேட்ல இந்த கார் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம்டான நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இப்போ செகண்ட் பிளேஸ்ல என்ன கார் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்க கார் வந்து பத்மினி கார் தான். 70s 80s 90s கிட்ஸ் எல்லாமே கண்டிப்பா இந்த கார் வந்து பார்த்துருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு டைம் அது இந்த கார்ல ரைட் பண்ணியே பார்த்துருப்பாங்க. அப்போ இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு காம்பேக்டான கார் வேணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்கன்னா ப்ரீமியர் பத்மினி வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருந்துச்சு. நிறைய சினிமா ஆக்டர்ஸ் கூட இந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கார் வச்சிருக்கிறதே ஒரு தனி கெத்துங்கிற மாதிரி அப்போ இருந்த பீப்புள்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அப்போ இருந்ததுல ஒரு லக்ஸுரியான கார் என்ன கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரீமியர் பத்மினி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. சரி, ஓகே, ப்ரீமியர் பத்மினி எத்தனை வருஷம் நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1964 இருந்து 2000 வரைக்குமே நம்ம மார்க்கெட்ல ப்ரொடக்ஷன்ல அவைலபிளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் வந்தங்காட்டி ப்ரீமியர் பத்மினி அந்த அளவுக்கு சேல்ஸ் போகல. அந்த ஒரு ரீசன்னால இந்த காரை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் கிட்டத்தட்ட 36 வருஷமா இந்த கார் சர்வைவல் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன கார் இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, ரிவீல் பண்ணிடலாம். இந்த கார் தான் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட அம்பாசிடர். இந்த காரை கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது அவரோட லைஃப் டைமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் கேரண்டியாக சொல்கிறேன். 2K கிட்ஸ் கண்டிப்பாக இந்த காரை வந்து நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பாங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட ரன்னிங் கண்டிஷனில் இருக்க அம்பாசிடர் கார் கூட அப்பப்போ நம்ம கண்ணில் வந்து தென்படுறதா நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம். அம்பாசிடர் காருக்கு ரேடியல் டயர் போட்டால் அது கொடுக்குற கம்ஃபர்ட் வந்து வேற எந்த காருமே கொடுக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பேர் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர்லேருந்து பண்ணையார் வரைக்கும் எல்லாருமே அம்பாசிடர் காரை வந்து அப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கார் நம்ம மார்க்கெட்டில் பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இந்த ரெக்கார்டை வேற எந்த காராலையும் இது வரைக்கும் பிரேக் பண்ண முடியல. இந்த கார் நம்ம மார்க்கெட்டில் எத்தனை வருஷம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா அம்பாசிடர் கார் மட்டும் நம்ம மார்க்கெட்டில் 56 வருஷமா நம்ம மார்க்கெட்டில் இருந்திருக்கு.
1958லேருந்து 2014 வரைக்குமே ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட அம்பாசிடர் நம்ம மார்க்கெட்டில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு லாரினே சொல்லலாம். அம்பாசிடர் கார் மேலே எது மோதிச்சுனாலும் சரி அதுக்கு தான் டேமேஜ் ஆகுமே தவிர அம்பாசிடர் கார் அப்படியே நிற்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அம்பாசிடர் கார் அப்படியே நிற்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. என்ன இந்த காரில் அந்த காலத்தில் காருன்னு சொன்னாவே எல்லாருக்குமே அம்பாசிடர் காராப்பா அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அம்பாசிடர் கார் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த காரில் வர்றாங்கனாவே கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க, இல்லை பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருந்த காராக தான் அம்பாசிடர் கார் இருந்துச்சு. ஓகே நண்பா, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.